இனத்தின் அடிப்படையில் மனிதர்களை வேறுபடுத்துவது கிறிஸ்துவின் போதனைக்கு எதிரானது என்று அவர் உறுதியாக நம்பினார். அதனால் அவர் பிரிட்டிஷ் அதிகாரிகளின் தவறுகளை வெளிப்படையாக விமர்சிக்கத் தொடங்கினார். இது பலருக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த இந்தியர்கள் கடுமையான இனப்பாகுபாட்டையும் அநீதியையும் அனுபவித்துக் கொண்டிருந்தனர். அவர்களுக்காக போராடிக் கொண்டிருந்த ஒரு வழக்கறிஞரின் பெயர் இந்தியா முழுவதும் பேசப்படத் தொடங்கியது. அவருடைய பெயர் அடிமை வியாபாரம் உலகின் பல பகுதிகளில் சட்டப்படி நிறுத்தப்பட்ட பிறகு அதற்கு மாற்றாக உருவான ஒரு புதிய தொழிலாளர் முறைதான் ஒப்பந்த தொழிலாளர் முறை. இந்த போராட்டத்தில் மகாத்மா காந்தியும் கோபாலகிருஷ்ண கோகலே போன்ற தலைவர்களும் பல இந்திய சமூக சீர்திருத்தவாதிகளும் ஆண்ட்ரூஸுடன் இணைந்து செயல்பட்டனர். பல ஆண்டுகள் தொடர்ந்து நடைபெற்ற இந்த போராட்டத்தின் விளைவாக பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் மீது அழுத்தம் அதிகரித்தது. போரில் ஒருவர் இன்னொருவரை கொல்வதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால் காந்தியடிகளின் அழைப்பு அவருக்கு மிகுந்த வேதனையை ஏற்படுத்தியது. இந்தியாவிற்கு நான் சேவை செய்ய வந்தேன், ஆனால் இந்தியாவே எனக்கு அன்பு, பணிவு, பொறுமை ஆகியவற்றில் பல பாடங்களை கற்றுக் கொடுத்தது. அவர் இந்த சம்பவத்தை ஒரு அரசியல் குற்றமாக மட்டும் பார்க்கவில்லை, இது ஒரு மிகப்பெரிய ஒழுக்கக்கேடு என்றும் கருதினார். ஒரு கிறிஸ்தவ நாடு என்று தன்னை அழைக்கும் பேரரசு ஆயுதமற்ற பொதுமக்கள் மீது இவ்வாறு நடந்து கொள்ளக்கூடாது என்று அவர் வெளிப்படையாக கூறினார். ஒரு மனிதன் தனது சொந்த நாட்டையும் வசதியான வாழ்க்கையையும் விட்டுவிட்டு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் தொலைவில் இருக்கும் ஒரு நாட்டிற்கு செல்கிறார். அது செல்வத்தை தேடவோ புகழைப் பெறவோ அல்ல, இயேசு கிறிஸ்துவின் அன்பை மக்களிடம் எடுத்துச் செல்லவும், ஒடுக்கப்பட்டவர்களுக்காக குரல் கொடுக்கவும், நீதிக்காக தன் வாழ்வை அர்ப்பணிக்கவும் செல்கிறார். ஆங்கிலேயராக பிறந்த அவர் இந்தியர்களின் துயரத்தை தன் துயரமாக கருதினார். தன் சொந்த நாட்டின் அநீதிகளை கூட தயக்கமின்றி எதிர்த்தார். ஏழைகளின் கண்ணீரை துடைத்தார். உரிமை இழந்தவர்களுக்காக உலகம் முழுவதும் பயணம் செய்தார். அவரது அன்பும் பணிவும் தியாகமும் இந்திய மக்களின் இதயங்களை வென்றன. அவரை மக்கள் அன்போடு தீனபந்து என்று அழைத்தனர். அதன் அர்த்தம் ஏழைகளின் நண்பர். இந்திய விடுதலைப் போராட்டத்தின் தலைவரான மகாத்மா காந்தியுடன் அவர் ஆழமான நட்பை வளர்த்தார். உலக புகழ்பெற்ற கவிஞர் ரவீந்திரநாத் தாகூருடன் இணைந்து பணியாற்றினார். ஆனால் அவர் ஒரு அரசியல்வாதி அல்ல, அவர் ஒரு புரட்சியாளரும் அல்ல, அவர் ஒரு கிறிஸ்தவ மிஷனரி. இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை வெறும் வார்த்தைகளால் அல்ல, தன் வாழ்க்கையால் வாழ்ந்து காட்டிய மனிதர் அவர். அன்பு, பணிவு, மன்னிப்பு, சமாதானம், நீதி ஆகிய இந்த 5 பண்புகளே அவரது வாழ்க்கையின் அடித்தளமாக இருந்தன. இந்தியாவில் மட்டுமல்ல, தென்னாப்பிரிக்கா, ஃபிஜி, கென்யா உள்ளிட்ட பல நாடுகளில் இந்திய தொழிலாளர்கள் அனுபவித்த கொடுமைகளை உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டியவரும் இவரே. ஆயிரக்கணக்கானோரின் கண்ணீரை துடைக்க அவர் எடுத்த முயற்சிகள் அடிமைத்தனத்திற்கு சமமான ஒப்பந்த தொழிலாளர் முறைக்கு எதிரான உலகளாவிய விழிப்புணர்வை ஏற்படுத்தின. பதவியோ அதிகாரமோ செல்வமோ இவரை உயர்த்தவில்லை. கிறிஸ்துவுக்கான அர்ப்பணிப்பும் மனிதர்கள் மீதான கருணையும் சத்தியத்திற்காக நிற்கும் துணிவும் தான் அவரை வரலாற்றில் நிலைநிறுத்தின. இந்த காணொளியில் இங்கிலாந்தில் ஒரு பக்தியுள்ள கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த ஒருவர் எவ்வாறு இந்தியாவின் மிகவும் மதிக்கப்பட்ட நபர்களில் ஒருவராக மாறினார் என்பதை பார்க்கலாம். இந்தியாவின் நண்பர் என்று வரலாறு போற்றும் சார்ல்ஸ் ஃப்ரியர் ஆண்ட்ரூஸின் வாழ்க்கை பயணத்தை நாம் அறிந்து கொள்வோம். 1871 ஆண்டு பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி இங்கிலாந்தின் வடகிழக்கு பகுதியில் அமைந்திருந்த நியூகாசில் அப்பான் டைன் என்ற நகரத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைதான் சார்ல்ஸ் ஃப்ரியர் ஆண்ட்ரூஸ். அவர் பிறந்த காலம் பிரிட்டிஷ் பேரரசு உலகின் மிகப்பெரிய பேரரசாக விளங்கிய காலம். ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் உலகின் பல பகுதிகள் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இருந்தன. இங்கிலாந்தின் செல்வாக்கு உலகம் முழுவதும் பரவியிருந்தது.
ஆகிலும் அந்த பேரரசின் பல பகுதிகளில் ஏழ்மை, இனவெறி, சமூக அநீதி மற்றும் காலனித்துவ ஒடுக்குமுறையும் நிலவிக் கொண்டிருந்தது. அந்த சூழலில் வளர்ந்த சிறுவன் சார்ல்ஸ் ஆண்ட்ரூஸ் ஒரு நாள் அந்த அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுப்பார் என்று யாரும் அப்போது நினைத்திருக்க மாட்டார்கள். சார்ல்ஸ் ஆண்ட்ரூஸின் தந்தை ஜான் எட்வின் ஆண்ட்ரூஸ் ஒரு சபை போதகர். அவரது தாய் மேரி சார்லஸ் கார்ட்ரைட் மிகவும் பக்தியுள்ள, அன்பான, ஜெப வாழ்க்கை கொண்ட ஒரு பெண்மணி. அவர்களின் வீடு வெறும் ஒரு கிறிஸ்தவ குடும்பமாக மட்டுமல்ல, தேவனை மையமாக கொண்ட ஒரு ஆன்மீக குடும்பமாகவும் இருந்தது. தினசரி வேத வாசிப்பு, குடும்ப ஜெபம், சபை ஆராதனை, ஏழைகள் மீது இரக்கம் ஆகிய அனைத்தும் சிறு வயதிலிருந்தே சார்ல்ஸ் ஆண்ட்ரூஸின் மனதில் ஆழமாக பதிந்தன. ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டவன். ஆகவே எந்த மனிதனையும் இகழக்கூடாது, எல்லோரையும் அன்போடும் மரியாதையோடும் நடத்த வேண்டும் என்று அவருடைய பெற்றோர் அவருக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுத்தனர். சிறு வயதிலிருந்தே சார்ல்ஸ் ஆண்ட்ரூஸ் மிகவும் அமைதியான, சிந்திக்கும் இயல்புடையவராக இருந்தார். புத்தகங்களை வாசிப்பதில் அவருக்கு அதிக ஆர்வம் இருந்தது. குறிப்பாக வேதாகமம், வரலாறு, இலக்கியம் மற்றும் தத்துவம் போன்ற நூல்கள் அவரை வெகுவாக ஈர்த்தன. மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற மனப்பான்மை, எளிமை, நேர்மை, இரக்கம் ஆகியவை அவருடைய வாழ்க்கையில் சிறு வயதிலேயே வெளிப்படத் தொடங்கின. வயது வளர வளர இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை அவரை ஆழமாக கவர்ந்தது. குறிப்பாக ஏழைகள், நோயாளிகள், சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் ஆகியோரிடம் இயேசு காட்டிய அதே அன்பையும் கருணையையும் காட்டினார். ஒரு உண்மை கிறிஸ்தவர் சபைக்குள் மட்டுமல்ல, சமுதாயத்தின் நடுவிலும் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் மெதுவாக அவரது மனதில் வேரூன்றியது. அவரது இளமை காலத்தில் இங்கிலாந்தில் பல்வேறு சமூக சீர்திருத்த இயக்கங்கள் உருவாகி கொண்டிருந்தன. ஏழைகளின் வாழ்க்கை, தொழிலாளர்களின் உரிமைகள், கல்வி, மனிதநேயம் போன்ற விஷயங்கள் குறித்து பலரும் பேசத் தொடங்கியிருந்தனர். இந்த மாற்றங்களையும் தன் வீட்டில் பெற்ற ஆன்மீக பயிற்சியையும் இணைத்து பார்த்த சார்ல்ஸ் ஆண்ட்ரூஸ், கிறிஸ்தவ விசுவாசம் என்பது வெறும் கோட்பாடு அல்ல, அது மனிதர்களின் வாழ்க்கையை மாற்றும் செயல்முறை என்பதை புரிந்து கொள்ள ஆரம்பித்தார். அவருடைய கல்வித் திறமையும் தொடர்ந்து வளர்ந்தது. எதிர்காலத்தில் அவர் ஒரு சிறந்த அறிஞராகவோ அல்லது மதகுருவாகவோ உருவாகுவார் என்று அவருடைய ஆசிரியர்கள் நினைத்தனர். ஆனால் தேவன் அவருக்காக அதை பார்க்கிலும் ஒரு பெரிய திட்டத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார். அதன்படி ஒரு நாள் உலகின் மறுபக்கத்தில் இருக்கும் இந்திய திருநாடு அவரது வாழ்க்கையின் மையமாக மாறும் என்பதை அப்போது அவர் அறிந்திருக்கவில்லை. சார்ல்ஸ் ஃப்ரியர் ஆண்ட்ரூஸ் தனது உயர்கல்விக்காக இங்கிலாந்தின் மிகவும் புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்களில் ஒன்றான கேம்பிரிட்ஜ் பெம்பரோக் கல்லூரியில் சேர்ந்தார். அறிவியல், இலக்கியம், தத்துவம், இறையியல் ஆகிய அனைத்தும் உயர்தரத்தில் கற்பிக்கப்பட்ட அந்த பல்கலைக்கழகம் அந்நாளில் பிரிட்டிஷ் பேரரசின் எதிர்கால தலைவர்களை உருவாக்கும் மையமாக கருதப்பட்டது. ஆனால் சார்ல்ஸ் ஆண்ட்ரூஸின் நோக்கம் அதிகாரத்தை அடைவதல்ல, சத்தியத்தை அறியவும், தேவனை இன்னும் ஆழமாக அறிந்து கொள்ளவும், மிக முக்கியமாக மனித வாழ்வின் நோக்கம் என்ன என்பதை புரிந்து கொள்ளவும் விரும்பினார். கல்லூரி வாழ்க்கையில் அவர் ஒரு சிறந்த மாணவராக திகழ்ந்தார். இலக்கியம் மற்றும் செம்மொழி கல்வியில் சிறந்து விளங்கினார். பல பேராசிரியர்களின் பாராட்டை பெற்றார். அதே நேரத்தில் புத்தக அறிவை மட்டும் தேடாமல் ஜெப வாழ்க்கையிலும் வேதாகம படிப்பிலும் அதிக நேரம் செலவிட்டார். கேம்பிரிட்ஜிலிருந்து பல கிறிஸ்தவ மாணவர் இயக்கங்களுடனும் ஆன்மீக குழுக்களுடனும் இணைந்து செயல்பட்டார். அங்கு நடைபெற்ற வேதாகம ஆய்வுகள், ஜெபக்கூட்டங்கள், சமூக சேவை பணிகள் ஆகியவை அவரது விசுவாசத்தை மேலும் உறுதிப்படுத்தின. அந்த காலத்தில் இங்கிலாந்தில் சமூக சுவிசேஷம் என்ற சிந்தனை பல கிறிஸ்தவர்களிடம் தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. அதன்படி சுவிசேஷத்தை அறிவிப்பதோடு மட்டுமில்லாமல் ஏழைகள், ஒடுக்கப்பட்டவர்கள், கல்வி அறிவற்றவர்கள் மற்றும் சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு சேவை செய்வதும் கிறிஸ்தவர்களின் பொறுப்பு என்ற கருத்து வலியுறுத்தப்பட்டது. இந்த எண்ணம் சார்ல்ஸ் ஆண்ட்ரூஸின் இதயத்திலும் ஆழமாக பதிந்தது. இயேசுவை பின்பற்ற வேண்டுமானால் வெறும் பிரசங்கம் மட்டும் போதாது, மனிதர்களின் துயரங்களில் பங்கெடுக்க வேண்டும் என்ற உறுதி அவரது உள்ளத்தில் உருவானது.
கல்வியை வெற்றிகரமாக முடித்த பிறகு அவர் தன்னை கிறிஸ்துவின் ஊழியத்திற்காக முழுமையாக அர்ப்பணிக்க முடிவு செய்தார். பின்பு அவர் இங்கிலாந்து திருச்சபையின் போதகராக நியமிக்கப்பட்டார். போதகரான பின்பு சில ஆண்டுகள் இங்கிலாந்திலேயே பணியாற்றினார். அவரது பிரசங்கங்கள் ஆழமான வேதாகம சிந்தனைகளாலும் மனிதர்கள் மீதான கருணையாலும் நிரம்பியிருந்தன. அவரை சந்தித்தவர்கள் அவர் பேசும் வார்த்தைகளைக் காட்டிலும் அவரது வாழ்க்கை அதிகம் பேசுகிறது என்று கூறினார். அந்த நாட்களில் உலகின் பல பகுதிகளில் மிஷனரியாக பணியாற்ற அழைப்புகள் வந்து கொண்டிருந்தன. குறிப்பாக இந்தியா குறித்து பல மிஷனரிகள் எழுதிய கடிதங்களும் அறிக்கைகளும் அவரை ஆழமாக சிந்திக்க வைத்தன. அந்த கடிதங்களில் இந்தியாவின் தொன்மையான நாகரிகம், அதன் ஆன்மீக தேடல், கல்வியின் தேவை, சமூக பிரச்சினைகள் மற்றும் கிறிஸ்தவ சேவைக்கான பெரும் வாய்ப்புகள் பற்றி விவரிக்கப்பட்டிருந்தது. சார்ல்ஸ் ஆண்ட்ரூஸ் அவற்றை படிக்கும் போது அவரது இதயத்தில் ஒரு புதிய அழைப்பு உருவாகத் தொடங்கியது. அது தேவனுடைய அழைப்பு என்று அவர் முழுமையாக நம்பினார். நீண்ட ஜெபத்திற்கும் ஆழ்ந்த சிந்தனைக்கும் பிறகு அவர் தனது வாழ்க்கையின் மிகப்பெரிய முடிவை எடுத்தார். தன் தாய்நாட்டை விட்டு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் இந்தியாவிற்கு செல்ல அவர் தன்னை அர்ப்பணித்தார். இந்தியாவுக்கு மிஷனரியாக செல்லும் தன்னை வரலாறு எப்போதும் நினைவுகூரும் என்பதை அப்போது அவர் அறிந்திருக்கவில்லை. 1904 ஆண்டு. பல ஆண்டுகளாக ஜெபத்தில் சுமந்திருந்த அழைப்பு இப்போது நனவாகும் நேரம் வந்தது. சார்ல்ஸ் ஃப்ரியர் ஆண்ட்ரூஸ் தனது தாய் நாடான இங்கிலாந்தை விட்டு கடல் மார்க்கமாக இந்தியாவை நோக்கி புறப்பட்டார். தேவன் தன்னை இந்தியாவில் ஊழியம் செய்ய அழைத்தார் என்ற நம்பிக்கையுடன் இந்த ஊழிய பயணத்தை தொடங்கினார். பல வாரங்கள் நீண்ட கடல் பயணத்திற்கு பிறகு அவர் இந்திய மண்ணில் காலடி வைத்தார். இந்திய மக்கள், இங்குள்ள மொழிகள், பழக்க வழக்கங்கள் அனைத்தும் அவருக்கு புதிதாக இருந்தன. கேம்பிரிட்ஜ் மிஷன் டு டெல்லி என்ற மிஷனரி அமைப்பே அவரை இந்தியாவுக்கு வருமாறு அழைத்தது. இந்த அமைப்பு கல்வி மற்றும் சமூக சேவையின் மூலம் இந்திய மக்களிடையே சேவை செய்து வந்தது. டெல்லியில் அமைந்திருந்த செயின்ட் ஸ்டீஃபன்ஸ் கல்லூரியில் அவர் ஆசிரியராக நியமிக்கப்பட்டார். அவர் அக்கல்லூரியில் முக்கியமான பேராசிரியர்களில் ஒருவராக மதிக்கப்பட்டார். அந்த காலத்தில் செயின்ட் ஸ்டீஃபன்ஸ் கல்லூரி இந்தியாவின் தலைசிறந்த கல்வி நிறுவனங்களில் ஒன்றாக வளர்ந்து கொண்டிருந்தது. பல திறமையான இந்திய இளைஞர்கள் அங்கே கல்வி கற்றனர். ஆண்ட்ரூஸ் தனது மாணவர்களை வெறும் பாடப்புத்தகங்களால் மட்டுமே கற்பிக்கவில்லை, அவர்களுடன் நேரம் செலவிட்டார். அவர்களுடைய கனவுகளையும் சிரமங்களையும் கவனமாக கேட்டார். தன்னுடைய மாணவர்களை மாணவர்கள் என்பதையும் தாண்டி நண்பர்கள் என்று அழைக்கத் தொடங்கினார். அந்த வேளையில் இந்திய கலாச்சாரத்தின் ஆழம் அவரை அதிகமாக ஈர்க்கத் தொடங்கியது. இந்திய மக்களின் விருந்தோம்பல், குடும்ப பாசம், ஆன்மீக தேடல், பண்டைய இலக்கியங்கள், பல்வேறு மொழிகள், பாரம்பரியங்கள் அனைத்தையும் அவர் மரியாதையுடன் கற்றுக்கொள்ள முயன்றார். பல மேற்கத்தியர்கள் இந்திய கலாச்சாரத்தை தாழ்வாக பார்த்த காலத்தில் சார்ல்ஸ் ஆண்ட்ரூஸ் இந்தியர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியவை அதிகம் உள்ளன என்று நம்பினார். ஆகிலும் இந்தியாவில் அவர் கண்டது அழகை மட்டுமல்ல, வேதனையையும் கண்டார். பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இந்தியர்கள் பல இடங்களில் இனப்பாகுபாட்டிற்கும் அவமதிப்பிற்கும் ஆளாகினர். சில ஐரோப்பிய அதிகாரிகள் இந்தியர்களை இரண்டாம் தர மக்களாக நடத்தினர். அரசு அலுவலகங்களில், பொது இடங்களில், கல்வி நிறுவனங்களிலும் கூட நிறத்தின் அடிப்படையில் மனிதர்கள் மதிக்கப்படுவதை அவர் நேரில் கண்டார். இது அவரது மனதை மிகவும் வேதனைப்படுத்தியது. இயேசு கிறிஸ்து எல்லா மனிதர்களையும் சமமாக நேசிக்கிறார். அப்படியிருக்க மனிதர்கள் ஒருவரை ஒருவர் இனத்தின் அடிப்படையில் ஏன் இழிவாக நடத்த வேண்டும் என்ற கேள்வி அவரது உள்ளத்தில் எழுந்தது. சில ஆங்கிலேயர்கள் இந்தியர்களை பற்றி இழிவாக பேசும்போது சார்ல்ஸ் ஆண்ட்ரூஸ் அமைதியாக இருக்கவில்லை. உறுதியுடன், அதே சமயம் மரியாதையுடன் அதற்கு எதிராக பேசத் தொடங்கினார். அது எளிதான முடிவு அல்ல, ஏனெனில் அவர் ஒரு பிரிட்டிஷ் குடிமகன். அவர் எதிர்த்தது அந்நிய அரசை அல்ல, தன் சொந்த நாட்டினரின் தவறான மனப்பான்மையையே அவர் எதிர்த்தார். இதனால் சில ஆங்கிலேய அதிகாரிகள் அவரை விரும்பவில்லை. ஆனால்
இந்தியர்கள் அவரில் வேறுபட்ட ஒரு மனிதனை பார்த்தார்கள். மாணவர்களும் பொதுமக்களும் அவர் மீது ஆழ்ந்த நம்பிக்கை வைக்கத் தொடங்கினர். அந்த நம்பிக்கையே பின்னர் இந்தியாவின் மிகப்பெரிய தலைவர்களுடன் அவரை இணைக்கும் பாலமாக மாறப்போகிறது என்பதை அவர் அப்போது அறிந்திருக்க வாய்ப்பில்லை. டெல்லியில் உள்ள செயின்ட் ஸ்டீஃபன்ஸ் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றிய சார்ல்ஸ் ஃப்ரியர் ஆண்ட்ரூஸ் மிக விரைவிலேயே மாணவர்களின் அன்பையும் மரியாதையையும் பெற்றார். அவருடைய வகுப்பறை மற்ற ஆசிரியர்களின் வகுப்பறையைப் போல் இருக்கவில்லை. ஒரு மாணவனின் மதிப்பு அவன் எந்த சமூகத்தைச் சேர்ந்தவன் அல்லது எந்த மொழி பேசுகிறான் என்பதில் இல்லை, அவன் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டவன் என்பதில்தான் இருக்கிறது என்று அவர் அடிக்கடி வலியுறுத்தினார். அவரது இந்த அணுகுமுறை இந்திய மாணவர்களின் மனதில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. அந்த காலத்தில் பல ஆங்கிலேயர்கள் இந்தியர்களுடன் சமூக ரீதியாக பழகத் தயங்கினர். ஆனால் சார்ல்ஸ் ஆண்ட்ரூஸ் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் இந்திய நண்பர்களின் வீடுகளுக்கு சென்றார். அவர்களுடன் ஒன்றாக உணவருந்தினார். அவர்களுடைய குடும்பங்களை சந்தித்தார். அவர்களுடைய மகிழ்ச்சியிலும் துக்கத்திலும் பங்கெடுத்தார். இதனால் இந்தியர்கள் அவரை ஒரு வெளிநாட்டவராக பார்க்கவில்லை, தங்களில் ஒருவராகவே ஏற்றுக்கொள்ள தொடங்கினர். சார்ல்ஸ் ஆண்ட்ரூஸின் மனதை அதிகமாக பாதித்தது இந்தியர்கள் அனுபவித்த அவமானங்கள்தான். ஒரு மனிதன் கல்வியறிவு பெற்றவராக இருந்தாலும் திறமையானவராக இருந்தாலும் வெறும் இந்தியர் என்பதற்காக இழிவாக நடத்தப்படுவதை அவர் மீண்டும் மீண்டும் கண்டார். இனத்தின் அடிப்படையில் மனிதர்களை வேறுபடுத்துவது கிறிஸ்துவின் போதனைக்கு எதிரானது என்று அவர் உறுதியாக நம்பினார். அதனால் அவர் பிரிட்டிஷ் அதிகாரிகளின் தவறுகளை வெளிப்படையாக விமர்சிக்கத் தொடங்கினார். இது பலருக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு ஆங்கிலேயர் இந்தியர்களுக்காக பேசுகிறார் என்ற செய்தி பலரையும் திரும்பி பார்க்க வைத்தது. சில ஆங்கிலேயர்கள் அவரை தேசத் துரோகி என்று குற்றம் சாட்டினர். ஆனால் சார்ல்ஸ் ஆண்ட்ரூஸ் தனது முடிவை மாற்றிக்கொள்ளவில்லை. அவர் ஒருமுறை கூறிய கருத்து அவரது வாழ்க்கையை சுருக்கமாக விளக்குகிறது. தேசியத்தை விட சத்தியமே உயர்ந்தது, இனத்தை விட மனிதநேயமே உயர்ந்தது, இவை அனைத்திற்கும் மேலாக கிறிஸ்துவுக்கான கீழ்ப்படிதலே உயர்ந்தது என்ற கருத்தை உறுதியாக பின்பற்றினார். அவருடைய இந்த மனப்பான்மை இந்தியாவின் பல சிந்தனையாளர்களின் கவனத்தை ஈர்த்தது. கல்வியாளர்கள், சமூக சீர்திருத்தவாதிகள், தேசிய தலைவர்கள் அனைவரும் சார்ல்ஸ் ஆண்ட்ரூஸை மரியாதையுடன் பார்க்கத் தொடங்கினர். அவர்களில் ஒருவர் உலக புகழ்பெற்ற கவிஞரும் கல்வியாளருமான ரவீந்திரநாத் தாகூர். மற்றொருவர் பின்னாட்களில் இந்தியாவின் விடுதலை போராட்டத்தை வழிநடத்தின மகாத்மா காந்தி. இந்த இரண்டு நட்புகளும் சார்ல்ஸ் ஆண்ட்ரூஸின் வாழ்க்கையை ஆழமாக மாற்றத் தொடங்கின. 1912ஆம் ஆண்டை தொடர்ந்து சார்ல்ஸ் ஃப்ரியர் ஆண்ட்ரூஸின் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியது. அது ஒரு உலக புகழ்பெற்ற கவிஞருடனான நட்பின் தொடக்கம். அந்த கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர். அந்த நாட்களில் தாகூரின் கவிதைகளும் எழுத்துக்களும் உலகம் முழுவதும் கவனத்தை ஈர்த்து கொண்டிருந்தன. அவரது கீதாஞ்சலி என்ற கவிதை தொகுப்பு மேற்கத்திய நாடுகளிலும் பாராட்டை பெற்றது. சார்ல்ஸ் ஆண்ட்ரூஸின் மனிதநேயம், ஆன்மீக தேடல், கல்வி மீதான அக்கறை, ஒவ்வொரு மனிதனின் மதிப்பையும் உயர்வாக காணும் பார்வை போன்ற எண்ணங்கள் இருவரையும் நெருக்கமாக இணைத்தன. சார்ல்ஸ் ஆண்ட்ரூஸ் முதலாக தாகூரை சந்தித்த போது இருவரும் நீண்ட நேரம் உரையாடினர். இலக்கியம், வேதாகமம், இந்திய தத்துவம், கல்வி, சமூக நீதி போன்ற பல தலைப்புகள் அந்த உரையாடலில் இடம்பெற்றன. இந்த சந்திப்புகளின் மூலம் சார்ல்ஸ் ஆண்ட்ரூஸ் சாந்திநிகேதன் பற்றியும் அறிந்தார். அது மரங்களின் நிழலில் பாடங்கள் நடத்தப்படும் இடம். இயற்கையோடு இணைந்த கல்வி அளிக்கப்பட்டது. மனப்பாடம் செய்வதை விட சிந்திக்க கற்றுக் கொடுக்கப்பட்டது. மனிதர்களை வேலைக்காக மட்டுமல்ல, நல்ல குணமுள்ளவர்களாக உருவாக்க வேண்டும் என்பதே அதன் நோக்கம். இந்த கல்வி முறையை சார்ல்ஸ் ஆண்ட்ரூஸ் மிகவும் பாராட்டினார். அவர் அடிக்கடி சாந்தி நிகேதனுக்கு சென்று மாணவர்களுடனும் ஆசிரியர்களுடனும் நேரம் செலவிட்டார். தேவையான இடங்களில் ஆலோசனைகளையும் வழங்கினார். சில நேரங்களில் வெளிநாடுகளில் சாந்தி நிகேதனுக்காக ஆதரவை பெறவும் அவர் உதவினார். இந்த நட்பு மத எல்லைகளை தாண்டிய ஒரு நட்பாக இருந்தது.
ஆண்ட்ரூஸ் ஒரு கிறிஸ்தவ மிஷனரி, ஆனால் தாகூர் ஒரு கிறிஸ்தவர் அல்ல. இவர்கள் இருவரையும் இணைத்தது மனிதனை நேசிக்கும் மனமும் உண்மையை தேடும் ஆர்வமும் தான். இந்த காலகட்டத்தில் சார்ல்ஸ் ஆண்ட்ரூஸின் பெயர் இந்தியா முழுவதும் பரவத் தொடங்கியது. அவர் இந்தியாவை உண்மையாக நேசிக்கும் ஒரு நண்பர் என்ற மதிப்பை பெற்றார். அதே நேரத்தில் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த இந்தியர்கள் கடுமையான இனப்பாகுபாட்டையும் அநீதியையும் அனுபவித்துக் கொண்டிருந்தனர். அவர்களுக்காக போராடி கொண்டிருந்த ஒரு வழக்கறிஞரின் பெயர் இந்தியா முழுவதும் பேசப்படத் தொடங்கியது. அவருடைய பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. இந்தியர்களின் துயரத்தை பற்றி ஆண்ட்ரூஸும் கேள்விப்பட்டார். அவர்களை நேரில் சந்தித்து உதவ வேண்டும் என்ற விருப்பம் அவரது இதயத்தில் எழுந்தது. 1914 அந்த வாய்ப்பு கிடைத்தது. சார்ல்ஸ் ஃப்ரியர் ஆண்ட்ரூஸ் தென்னாப்பிரிக்காவுக்கு புறப்பட்டார். அந்த பயணம் இந்திய வரலாற்றையே மாற்றி எழுதப் போகும் ஒரு அற்புதமான தலைவரை சந்திக்கும் வாய்ப்பை உருவாக்கி தரப்போகிறது என்பதை சார்ல்ஸ் ஆண்ட்ரூஸ் அப்போது அறிந்திருக்கவில்லை. 1914 இந்தியாவிலிருந்து பல கிலோமீட்டர் தொலைவில் இருந்த தென்னாப்பிரிக்காவில் ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் கடுமையான இனப்பாகுபாட்டின் கீழ் வாழ்ந்து வந்தனர். அவர்களில் பலர் ஒப்பந்த தொழிலாளர்களாக அழைத்து செல்லப்பட்டவர்கள். அவர்கள் மனிதர்களாக மதிக்கப்படவில்லை. தோலின் நிறம் காரணமாக அவமதிக்கப்பட்டனர். சட்டத்தின் முன்பும் சமமான உரிமை அவர்களுக்கு வழங்கப்படவில்லை. பொது இடங்களில் அவமானப்படுத்தப்பட்டனர். இந்த அநீதிகளுக்கு எதிராக அமைதியான முறையில் போராடி கொண்டிருந்தவர் ஒரு இளம் வழக்கறிஞர். அவருடைய பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. இந்தியர்களின் நிலைமை குறித்து அறிந்திருந்த சார்ல்ஸ் ஃப்ரியர் ஆண்ட்ரூஸிடம் தென்னாப்பிரிக்காவிற்கு சென்று அங்குள்ள சூழ்நிலையை நேரில் பாருங்கள் என்ற வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. அவருடன் மற்றொரு கிறிஸ்தவ தலைவரும் பயணம் செய்தார். அவருடைய பெயர் வில்லியம் பியர்சன். ஆண்ட்ரூஸ் தென்னாப்பிரிக்கா வந்தபோது காந்தியடிகள் அவரை மிகுந்த மரியாதையுடன் வரவேற்றார். அந்த நொடியில் கிறிஸ்துவின் பணிவில் வாழ்ந்து காட்டும் ஒரு மனிதராக ஆண்ட்ரூஸை பார்த்தார் காந்தியடிகள். அடுத்த சில வாரங்களில் ஆண்ட்ரூஸ் தென்னாப்பிரிக்காவின் பல பகுதிகளுக்கு சென்றார். அங்குள்ள இந்திய குடும்பங்களை சந்தித்தார். ஒப்பந்த தொழிலாளர்களின் வாழ்க்கையை நேரில் பார்த்தார். அவர்களின் கண்ணீரை கண்டார். சிறிய தவறுகளுக்கு கூட கடுமையான தண்டனைகள், சுதந்திரமாக பயணம் செய்ய முடியாத கட்டுப்பாடுகள், இனத்தின் அடிப்படையில் அவமதிக்கும் சட்டங்கள் அனைத்தும் அவரது இதயத்தை ஆழமாக பாதித்தன. அவர் அமைதியாக இருக்கவில்லை. பிரிட்டிஷ் அதிகாரிகளையும் தென்னாப்பிரிக்க அரசு தலைவர்களையும் சந்தித்து இந்தியர்களின் நிலைமையை எடுத்துரைத்தார். ஒரு கிறிஸ்தவ நாடு என்று தன்னை அழைக்கும் சமூகம் மனிதர்களை இவ்வாறு நடத்த முடியாது என்று அவர் தெளிவாக வலியுறுத்தினார். காந்தியும் ஆண்ட்ரூஸும் பல மணி நேரங்கள் உரையாடுவதுண்டு. அவர்கள் அரசியலை மட்டும் பேசவில்லை, வேதாகமத்தை பற்றியும் பேசினார்கள். இயேசுவின் வாழ்க்கையை பற்றியும் பேசினார்கள். அகிம்சை, சத்தியம், மன்னிப்பு, தியாகம் ஆகியவற்றை பற்றியும் விவாதித்தார்கள். காந்தியடிகள் இயேசுவின் மலைப்பிரசங்கத்தை மிகவும் மதித்தார். அதை ஆண்ட்ரூஸ் மகிழ்ச்சியுடன் விளக்குவார். அதே நேரத்தில் காந்தியின் சத்தியத்திற்கான அர்ப்பணிப்பையும் ஆண்ட்ரூஸ் ஆழமாக மதித்தார். காந்தியடிகள் ஒரு இந்து, ஆண்ட்ரூஸ் ஒரு கிறிஸ்தவ மிஷனரி. ஆனால் இருவரையும் இணைத்தது உண்மைக்கான அன்பும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கருணையும் தான். இந்த நட்பு வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்தது. பின்னர் காந்தியடிகள் ஆண்ட்ரூஸை அன்புடன் CFA என்று அழைத்தார். அதற்கு அவர் அளித்த பொருள் கிரைஸ்ட்ஸ் ஃபெய்த்ஃபுல் அப்பாஸ்டல், அதாவது கிறிஸ்துவின் உண்மையுள்ள அப்போஸ்தலன் என்பதாகும். அது ஒரு பட்டமல்ல, ஒரு நண்பர் மற்றொரு நண்பருக்கு கொடுத்த மிக உயர்ந்த மரியாதையாகும். தென்னாப்பிரிக்க பயணம் முடிவடைந்த போது ஆண்ட்ரூஸ் ஒரு புதிய உறுதியுடன் இந்தியாவிற்கு திரும்பினார். உலகின் எந்த மூலையில் இந்தியர்கள் அநீதியை அனுபவித்தாலும் அவர்களுக்காக குரல் கொடுக்கும் நண்பராக வாழ அவர் முடிவெடுத்தார். அந்த உறுதியே அவரை விரைவில் ஃபிஜி, கென்யா மற்றும் உலகின் பல பகுதிகளுக்கு அழைத்து சென்றது. அங்கே அவர் மேற்கொள்ளப் போகும் போராட்டங்கள் ஆயிரக்கணக்கான இந்தியர்களின் வாழ்க்கையை மாற்றும் என்பதை அப்போது யாரும் அறிந்திருக்கவில்லை.
தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு திரும்பிய பிறகும் சார்ல்ஸ் ஃப்ரியர் ஆண்ட்ரூஸின் மனம் அமைதியாக இல்லை. தென்னாப்பிரிக்காவில் அவர் கண்ட காட்சிகள் மீண்டும் மீண்டும் அவரது நினைவில் தோன்றின. அவமானப்படுத்தப்பட்ட இந்தியர்கள், உரிமை மறுக்கப்பட்ட குடும்பங்கள், இன பாகுபாட்டால் சிதைந்த வாழ்க்கைகள் எல்லாம் அவர் நினைவை வாட்டிக் கொண்டிருந்தன. அடிமை வியாபாரம் உலகின் பல பகுதிகளில் சட்டப்படி நிறுத்தப்பட்ட பிறகு அதற்கு மாற்றாக உருவான ஒரு புதிய தொழிலாளர் முறைதான் ஒப்பந்த தொழிலாளர் முறை. இந்தியாவின் ஏழை கிராமங்களில் வாழ்ந்த மக்களுக்கு வெளிநாட்டில் நல்ல சம்பளம் கிடைக்கும், சில ஆண்டுகள் வேலை செய்தால் செல்வந்தர்களாக திரும்பலாம் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டது. பலர் படிக்க தெரியாதவர்கள், பலர் கடுமையான வறுமையில் வாழ்ந்தவர்கள். நம்பிக்கையுடன் அவர்கள் ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டனர். ஆனால் வெளிநாடுகளுக்கு சென்ற பிறகுதான் உண்மை தெரிந்தது. அவர்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை கிடைக்கவில்லை. அதற்கு பதிலாக நீண்ட நேர கடுமையான உழைப்பு, மிக குறைந்த ஊதியம், மனிதாபிமானமற்ற தண்டனைகள், அடிப்படை சுதந்திரங்களுக்கு கூட கட்டுப்பாடுகள், சில இடங்களில் உடல் ரீதியான கொடுமைகள், பெண்களும் குழந்தைகளும் கூட பாதுகாப்பற்ற சூழலில் வாழ வேண்டிய நிலை. சட்டப்படி அவர்கள் அடிமைகள் அல்ல, ஆனால் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை அடிமைத்தனத்திலிருந்து பெரிதாக வேறுபடவில்லை. இந்த செய்திகளை அறிந்த ஆண்ட்ரூஸ் உண்மையை நேரில் காண வேண்டும் என்று முடிவு செய்தார். 1915ஆம் ஆண்டு அவர் ஃபிஜி தீவுகளுக்கு பயணம் செய்தார். அங்கு ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் கரும்பு தோட்டங்களில் ஒப்பந்த தொழிலாளர்களாக வேலை செய்து வந்தனர். ஆண்ட்ரூஸ் தோட்டங்களுக்கு சென்றார். தொழிலாளர்களின் குடியிருப்புகளை பார்த்தார். அவர்களுடன் அமர்ந்து பேசினார். பலர் பேசும்போதே கண்ணீர் விட்டனர். எங்களை ஏமாற்றி இங்கே கொண்டு வந்தார்கள். எங்கள் குடும்பத்தை பார்க்க முடியவில்லை. நாங்கள் மனிதர்களாக நடத்தப்படுவதில்லை. இப்படிப்பட்ட வேதனையான சாட்சிகள் ஆண்ட்ரூஸின் இதயத்தை நொறுக்கின. அவர் தான் பார்த்தவற்றை மறைக்கவில்லை. உண்மையை உலகம் அறிய வேண்டும் என்று முடிவு செய்தார். அவர் விரிவான அறிக்கைகளை எழுதினார். பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கும் இந்திய தலைவர்களுக்கும் திருச்சபை தலைவர்களுக்கும் அனுப்பினார். அவருடைய எழுத்துக்கள் வெறும் தகவல் அறிக்கைகள் அல்ல, ஒடுக்கப்பட்ட இந்திய மக்களின் கண்ணீருக்கு சாட்சியாக இருந்தன. இந்த முறை சட்டப்படி ஒப்பந்த தொழிலாளர் முறை என்று அழைக்கப்படலாம். ஆனால் நடைமுறையில் இது மனித கண்ணியத்தை அழிக்கும் ஒரு அமைப்பாக மாறியுள்ளது என்று அவர் தெளிவாக எழுதினார். அவருடைய அறிக்கைகள் இங்கிலாந்திலும் இந்தியாவிலும் பெரும் அதிர்வை ஏற்படுத்தின. செய்தித்தாள்கள் இந்த பிரச்சனையை பற்றி எழுதத் தொடங்கின. அரசியல் தலைவர்கள் இதை குறித்து விவாதிக்கத் தொடங்கினர். மனித உரிமை ஆர்வலர்கள் குரல் கொடுக்கத் தொடங்கினர். இந்த போராட்டத்தில் மகாத்மா காந்தியும் கோபாலகிருஷ்ண கோகலே போன்ற தலைவர்களும் பல இந்திய சமூக சீர்திருத்தவாதிகளும் ஆண்ட்ரூஸுடன் இணைந்து செயல்பட்டனர். பல ஆண்டுகள் தொடர்ந்து நடைபெற்ற இந்த போராட்டத்தின் விளைவாக பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் மீது அழுத்தம் அதிகரித்தது. இறுதியில் 1917ஆம் ஆண்டு இந்திய ஒப்பந்த தொழிலாளர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பும் முறை அதிகாரப்பூர்வமாக நிறுத்தப்பட்டது. இது ஒரு தனிப்பட்ட நபரின் வெற்றி அல்ல, இது பலருடைய கூட்டு முயற்சியில் கிடைத்த வெற்றி. ஆனால் அந்த வெற்றியில் சார்ல்ஸ் ஃப்ரியர் ஆண்ட்ரூஸின் பங்கு மிகவும் முக்கியமானது. அவர் ஆயுதம் ஏந்தவில்லை, அரசியல் அதிகாரமும் அவரிடம் இல்லை. ஆனால் உண்மையை பேசும் துணிவு அவரிடம் இருந்தது. ஒடுக்கப்பட்டவர்களுக்காக குரல் கொடுக்கும் இதயம் அவரிடம் இருந்தது. கிறிஸ்துவின் அன்பால் நிரம்பிய வாழ்க்கை இருந்தது. இதன் பின்னர் இந்தியர்கள் அவரை தங்களுடைய உண்மையான நண்பராக காணத் தொடங்கினர். அதனால் இந்திய மக்கள் அவருக்கு ஒரு புதிய பெயரை அளித்தனர். அந்த பெயர் அவருக்கு அளிக்கப்பட்ட உயர்ந்த மரியாதையாக அமைந்தது. சார்ல்ஸ் ஃப்ரியர் ஆண்ட்ரூஸுக்கும் மகாத்மா காந்திக்கும் இடையிலான நட்பு மிகவும் ஆழமானது. இருவரும் ஒருவரை ஒருவர் மதித்தனர், அநீதிக்கு எதிராக நின்றனர், ஏழைகள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அக்கறை கொண்டிருந்தனர். ஆனால் எல்லா விஷயங்களிலும் அவர்கள் ஒரே கருத்தை கொண்டிருக்கவில்லை. அவர்களுடைய நட்பில் ஏற்பட்ட மிக முக்கியமான கருத்து வேறுபாடுகளில் ஒன்று போருக்காக பிரிட்டிஷ் இராணுவத்தில் இந்தியர்கள் சேர்வது பற்றியது. 1914ஆம் ஆண்டு
முதல் உலகப் போர் தொடங்கிய போது பிரிட்டிஷ் பேரரசும் போரில் ஈடுபட்டது. அந்த நேரத்தில் இந்தியா பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இருந்தது. ஆயிரக்கணக்கான இந்திய வீரர்கள் ஏற்கனவே பிரிட்டிஷ் இராணுவத்தில் பணியாற்றி வந்தனர். போர் தீவிரமடைந்த போது இந்தியர்களிடமிருந்து கூடுதல் ஆதரவையும் வீரர்களையும் பிரிட்டிஷ் அரசு எதிர்பார்த்தது. இந்த சூழலில் காந்தியடிகளின் நிலைப்பாடு சிக்கலானதாக இருந்தது. காந்தியடிகள் போரையும் வன்முறையையும் விரும்பியவர் அல்ல. அவரது வாழ்க்கையின் மையக் கொள்கைகளில் ஒன்று அகிம்சை, அதாவது வன்முறையற்ற நிலைப்பாடு. போர் தொடங்கிய ஆரம்ப கட்டத்தில் காயமடைந்த வீரர்களுக்கு மருத்துவ உதவி வழங்குவதற்காக இந்தியர்களை ஒருங்கிணைக்க அவர் முன்வந்தார். ஆனால் 1918ஆம் ஆண்டு நிலைமை இன்னும் சிக்கலானதாக மாறியது. பிரிட்டிஷ் அரசு இந்தியாவிலிருந்து வீரர்களை சேர்க்க முயன்றபோது காந்தியடிகளும் இந்தியர்கள் இராணுவத்தில் சேர வேண்டும் என்று ஆதரவு தெரிவித்தார். இது பலருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. ஏனெனில் அகிம்சையை போதிக்கும் காந்தி ஏன் மக்களை இராணுவத்தில் சேரச் சொல்கிறார் என்ற கேள்வி எழுந்தது. இந்த கேள்வியே ஆண்ட்ரூஸின் மனதிலும் எழுந்தது. ஆண்ட்ரூஸ் ஒரு ஆழமான கிறிஸ்தவ விசுவாசி மட்டுமல்ல, அவர் தீவிரமான அமைதிவாதியாகவும் இருந்தார். போரில் ஒருவர் இன்னொருவரை கொல்வதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால் காந்தியடிகளின் அழைப்பு அவருக்கு மிகுந்த வேதனையை ஏற்படுத்தியது. ஒருபுறம் அகிம்சை, மறுபுறம் ஆயுதம் ஏந்தி போரிடுதல். இந்த இரண்டையும் எப்படி ஒன்றாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்று அவர் கேள்வி எழுப்பினார். காந்தியடிகள் இந்தியர்களிடம் தைரியத்தையும் தியாக மனப்பான்மையையும் வளர்க்க விரும்பினார் என்பதை ஆண்ட்ரூஸ் புரிந்து கொண்டார். ஆகிலும் அதற்காக ஆயுதம் ஏந்தி போரிடுவதை ஊக்குவிப்பது சரியா என்று கேட்டார். ஆண்ட்ரூஸின் பார்வையில் வன்முறையை பயன்படுத்தும் திறனை வளர்த்து கொண்டு பின்னர் அதை விட்டுவிட்டு அகிம்சையை பின்பற்றச் சொல்வது மிகவும் கடினமானதும் ஆபத்தானதுமாக இருந்தது. அவர் காந்தியடிகளிடம் தனது கருத்தை வெளிப்படையாக தெரிவித்தார். இந்த குறிப்பிட்ட சூழலில் காந்தியடிகளின் எண்ணத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். காந்தியடிகள் திடீரென்று போரின் ஆதரவாளராக மாறிவிடவில்லை. அவர் வன்முறையை ஒரு உயர்ந்த நெறியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சிந்தனை வேறுபட்டது. அவருடைய பார்வையில் உண்மையான அகிம்சைக்கு தைரியம் தேவை. மரணத்தை எதிர்கொள்ள தயங்கும் ஒருவர் அகிம்சையை உண்மையாக பின்பற்ற முடியுமா என்று அவர் சிந்தித்தார். ஒரு மனிதன் பயத்தால் வன்முறையை தவிர்ப்பதும் துணிச்சலுடன் வன்முறையை தவிர்ப்பதும் ஒன்றல்ல என்று அவர் கருதினார். மேலும் அந்த காலத்தில் காந்தியடிகள் இன்னொரு அரசியல் காரணத்தையும் மனதில் கொண்டிருந்தார். இந்தியர்கள் பிரிட்டிஷ் பேரரசின் போரில் தியாகம் செய்ய தயாராக இருப்பதை நிரூபித்தால் போருக்கு பிறகு இந்தியாவுக்கு அதிக அரசியல் உரிமைகள் மற்றும் சுயாட்சிக்கான வாய்ப்பு கிடைக்கலாம் என்று அவர் நம்பினார். அதனால் காந்தியின் நிலைப்பாட்டின் பின்னால் அரசியல் கணக்கீடும் இருந்தது. ஆகிலும் ஆண்ட்ரூஸ் இதனால் திருப்தியடையவில்லை. தங்கள் கருத்துகளில் வேறுபாடு இருந்தாலும் அவர்கள் இருவரும் ஒருவரையொருவர் எதிரியாக பார்க்கவில்லை. இதுதான் அவர்களுடைய நட்பின் அழகு. அவர்கள் தொடர்ந்து கடிதங்கள் எழுதினர், தங்கள் எண்ணங்களை பகிர்ந்து கொண்டனர், ஒருவருடைய மனசாட்சியை மற்றொருவர் மதித்தனர். இதன் மூலம் அவர்களுடைய நட்பு இன்னும் ஆழமானது. 1917ஆம் ஆண்டிற்கு பிறகு சார்ல்ஸ் ஃப்ரியர் ஆண்ட்ரூஸின் பெயர் இந்தியா முழுவதும் பரவியிருந்தது. அவர் ஒரு ஆங்கிலேயர், ஆனால் அவரது இதயம் இந்தியர்களுக்காக துடித்து கொண்டிருந்தது. அவர் ஒரு கிறிஸ்தவ மிஷனரி, ஆனால் அவரது சேவை திருச்சபை சுவர்களுக்குள் மட்டும் முடிவடையவில்லை. அது கிராமங்களுக்கும் கல்லூரிகளுக்கும் தொழிலாளர் குடியிருப்புகளுக்கும் ஏழைகளின் குடிசைகளுக்கும் சென்றது. இந்தியாவின் பல பகுதிகளுக்கு பயணம் செய்த ஆண்ட்ரூஸ் மக்களின் வாழ்க்கையை நேரில் அறிந்து கொள்ள விரும்பினார். அவர் பெரிய மாளிகைகளில் தங்குவதைக் காட்டிலும் சாதாரண மக்களுடன் தங்குவதையே விரும்பினார். அவர்களோடு உணவருந்தினார். அவர்கள் பழக்க வழக்கங்களை மதித்தார். மொழிகளை கற்றுக்கொள்ள முயன்றார். அவர்களின் துயரங்களை கேட்டறிந்தார். இதனால் இந்தியர்கள் அவரை ஒரு வெளிநாட்டவர் என்று நினைக்கவில்லை, நம்முடைய நண்பர் என்று அழைக்கத் தொடங்கினர். அந்த அன்பின் வெளிப்பாடாகவே அவருக்கு ஒரு சிறப்பு பெயர் வழங்கப்பட்டது. அது தீனபந்து. சமஸ்கிருதத்தில் தீன என்பது ஏழைகள், துன்புறுவோர், ஆதரவற்றவர்கள் என்பதை குறிக்கிறது. பந்து என்பது நண்பன் என்பதை குறிக்கிறது. எனவே தீனபந்து என்பது
ஏழைகளின் நண்பன் என்று பொருள்படுகிறது. இந்த பெயரை அவர் தானாகவே தேர்ந்தெடுக்கவில்லை. நம் இந்திய மக்களே அவருக்கு அதை கொடுத்தார்கள். ஒரு பட்டத்தை பெறுவது எளிது, ஆனால் மக்களின் இதயத்தில் அசையாத இடம் பெறுவது அரிது. ஆண்ட்ரூஸ் அந்த அரிய மரியாதையை பெற்றிருந்தார். அந்த நாட்களில் இந்தியாவில் தேசிய உணர்வு வலுவடைந்து கொண்டிருந்தது. பல தலைவர்கள் இந்தியாவின் அரசியல் சுதந்திரத்திற்காக போராடிக் கொண்டிருந்தனர். ஆண்ட்ரூஸ் அவர்களுடன் நெருங்கி பழகினாலும் அவர் அரசியல் அதிகாரத்தை நாடவில்லை. ஆகிலும் நீதி நிலைநிற்க வேண்டும், மனித கண்ணியம் பாதுகாக்கப்பட வேண்டும், அன்பினால் வெறுப்பை வெல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் உறுதியாயிருந்தார். அவர் மகாத்மா காந்தியுடன் தொடர்ந்து இணைப்பில் இருந்தார். பல முக்கியமான தருணங்களில் இருவரும் கடிதங்கள் மூலம் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். காந்தியடிகள் ஆண்ட்ரூஸின் ஆலோசனையை மதித்தார். ஆண்ட்ரூஸும் காந்தியடிகளின் நேர்மையையும் தியாக வாழ்க்கையையும் பாராட்டினார். சார்ல்ஸ் ஆண்ட்ரூஸ் ஒருபோதும் தன் கிறிஸ்தவ விசுவாசத்தை மறைக்கவில்லை. அதே நேரத்தில் பிற மதங்களை அவமதிக்கவும் இல்லை. உண்மையான கிறிஸ்தவ சாட்சி என்பது வாதத்தில் வெல்வதல்ல, அன்பில் வாழ்வதே என்று அவர் நம்பினார். இதுவே அவரை இந்தியர்களுக்கு இன்னும் நெருக்கமாக்கியது. இந்தியாவிற்கு நான் சேவை செய்ய வந்தேன், ஆனால் இந்தியாவே எனக்கு அன்பு, பணிவு, பொறுமை ஆகியவற்றில் பல பாடங்களை கற்றுக் கொடுத்தது என்று அவர் அடிக்கடி கூறுவார். பிரிட்டனுக்கும் இந்தியாவிற்கும், கிறிஸ்தவர்களுக்கும் பிற மதத்தினருக்கும், ஆட்சியாளர்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் இடையே அவரது வாழ்க்கை ஒரு பாலமாக இருந்தது. அவர் எப்போதும் சமாதானத்தையும் நீதியையும் தேடினார். அதற்காக அவர் விமர்சனங்களையும் சந்தித்தார். சில ஆங்கிலேயர்கள் அவரை இந்தியா பக்கம் நிற்கிறார் என்று குற்றம் சாட்டினர். சில இந்திய தேசியவாதிகள் கூட அவர் ஒரு பிரிட்டிஷ் மிஷனரி என்பதால் ஆரம்பத்தில் எச்சரிக்கையுடன் அணுகினர். ஆனால் காலம் ஒரு உண்மையை நிரூபித்தது. சார்ல்ஸ் ஃப்ரியர் ஆண்ட்ரூஸ் எந்த நாட்டிற்கும் எதிராக போராடவில்லை. அவர் அநீதிக்கு எதிராக போராடினார். எந்த இனத்தையும் உயர்த்தவில்லை, ஒவ்வொரு மனிதனின் கண்ணியத்தையும் உயர்த்தினார். எந்த அரசியல் இயக்கத்திற்கும் முழுமையாக சொந்தமானவர் அல்ல, ஆனால் நீதிக்காக எழுந்த ஒவ்வொரு குரலுக்கும் உண்மையான நண்பராக இருந்தார். அதனால்தான் இந்தியாவின் பல பகுதிகளில் அவரது பெயர் மரியாதையுடன் உச்சரிக்கப்பட்டது. சார்ல்ஸ் ஃப்ரியர் ஆண்ட்ரூஸின் வாழ்க்கையில் கல்வி என்பது ஒரு தொழில் அல்ல, அது ஒரு சேவை. ஒரு நாட்டின் எதிர்காலம் அதன் இளைஞர்கள் கைகளில் இருக்கிறது. ஆகவே அவர்களின் மனதையும் குணத்தையும் மதிப்புகளையும் உருவாக்குவது மிக பெரிய பணி என்று அவர் நம்பினார். இந்த எண்ணமே அவரை மீண்டும் மீண்டும் சாந்தி நிகேதனுக்கு அழைத்துச் சென்றது. மேற்கு வங்காளத்தின் அமைதியான கிராமப்புற சூழலில் அமைந்திருந்த சாந்தி நிகேதன் ரவீந்திரநாத் தாகூரின் கனவு பள்ளியாக இருந்தது. பின்னர் அதுவே விஸ்வபாரதி பல்கலைக்கழகமாக வளர்ந்தது. தாகூரின் கனவு வெறும் பட்டதாரிகளை உருவாக்குவதல்ல, உலகத்தை கண்ணியத்துடன் பார்க்கும் மனிதர்களை உருவாக்குவதே. இந்த கனவு ஆண்ட்ரூஸின் இதய துடிப்போடும் ஒத்திருந்தது. அதனால் அவர் சாந்தி நிகேதனில் அடிக்கடி தங்கி மாணவர்களுடன் வாழ்ந்தார். அவர் பெரிய மேடைகளில் பேசுவதை காட்டிலும் மரங்களின் நிழலில் மாணவர்களுடன் அமர்ந்து உரையாடுவதை விரும்பினார். அவரது அறையின் கதவு எப்போதும் திறந்தே இருக்கும். சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் மாணவர்கள் எந்த நேரத்திலும் அவரை சந்திக்க முடிந்தது. தாகூரும் ஆண்ட்ரூஸும் பல விஷயங்களில் நீண்ட நேரம் விவாதிப்பார்கள். கல்வி, மதம், கலை, இந்தியாவின் எதிர்காலம், உலக அமைதி குறித்து அவர்கள் பேசிக்கொண்டிருப்பார்கள். அந்த காலத்தில் சாந்தி நிகேதன் பொருளாதார சிரமங்களையும் சந்தித்தது. பள்ளியை நடத்துவதற்கு தேவையான நிதி போதுமானதாக இருக்கவில்லை. இந்த சூழலில் ஆண்ட்ரூஸ் அமைதியாக இருக்க விரும்பவில்லை. இங்கிலாந்து மற்றும் பிற நாடுகளில் இருந்த தனது நண்பர்களுக்கு கடிதங்கள் எழுதினார். சாந்தி நிகேதனின் நோக்கத்தை விளக்கினார். இந்திய கல்வியின் எதிர்காலத்திற்கு இந்த நிறுவனம் எவ்வளவு முக்கியமானது என்பதை எடுத்துரைத்தார். பலரும் அவரது வேண்டுகோளுக்கு ஆதரவு அளித்தனர். இதன் மூலம் சாந்தி நிகேதன் தனது பணியை தொடர்ந்து முன்னெடுக்க முடிந்தது. சார்ல்ஸ் ஆண்ட்ரூஸ் வெறும் நிதி திரட்டியவரல்ல, இந்தியாவுக்கும் மேற்கத்திய உலகிற்கும் இடையே அவர் ஒரு பாலமாக இருந்தார். ஒரு நாள் ஒரு மாணவர் அவரிடம், "சார், உங்களுக்கு இந்தியாவை ஏன் இவ்வளவு பிடிக்கிறது?" என்று கேட்டார்.
அதற்கு ஆண்ட்ரூஸ் புன்னகையுடன், இந்தியாவை நான் நேசிக்கிறேன், ஏனெனில் இங்கு நான் தேவனுடைய சாயலை எண்ணற்ற முகங்களில் காண்கிறேன் என்று பதிலளித்தார். அது அவரது வாழ்க்கையின் சாராம்சமாக இருந்தது. அவர் மக்களை மொழியின் அடிப்படையிலோ சாதியின் அடிப்படையிலோ நாட்டின் அடிப்படையிலோ அல்லாமல் ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டவர் என்ற வேதாகம சத்தியத்தின் அடிப்படையிலேயே மதித்தார். இதனால் மாணவர்கள் அவரிடமிருந்து புத்தக அறிவை மட்டுமல்ல, வாழ்க்கையை வாழும் கலையையும் கற்றுக்கொண்டனர். இந்த அமைதியான கல்விப்பணியின் நடுவிலும் இந்தியா அரசியல் ரீதியாக கொந்தளித்து கொண்டிருந்தது. விடுதலை இயக்கம் வேகமெடுத்தது. நாட்டில் பதற்றம் அதிகரித்தது. அந்த நேரத்தில் ஆண்ட்ரூஸ் ஒரு கடினமான முடிவை எடுக்க வேண்டியிருந்தது. அவர் எடுத்த முடிவு இந்தியாவை மட்டுமல்ல, இங்கிலாந்தையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. 1919 ஆண்டு ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி, இந்திய வரலாற்றின் மிக இருண்ட நாட்களில் ஒன்று. பஞ்சாபின் அமிர்தசரஸில் அமைந்திருந்த ஜாலியன் வாலாபாக். ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கு கூடியிருந்தனர். அவர்களில் பலர் ரவுத் சட்டத்தை எதிர்த்தும் கைது செய்யப்பட்ட தலைவர்களை விடுவிக்க கோரியும் அமைதியான முறையில் கூடினர். சிலர் பைசாகி பண்டிகையை கொண்டாடவும் வந்திருந்தனர். பெண்கள், முதியவர்கள், இளைஞர்கள், குழந்தைகள் என்று பலர் இருந்தனர். அந்த நாளில் பிரிட்டிஷ் இந்திய இராணுவத்தின் அதிகாரியான பிரிகேடியர் ஜெனரல் ரெஜினால்ட் டயர் தனது வீரர்களுடன் வந்து வெளியேறும் வழியை அடைத்துவிட்டு எச்சரிக்கையின்றி துப்பாக்கிச் சூடு நடத்த உத்தரவிட்டார். வெளியேறுவதற்கு போதுமான வழியில்லாத அந்த இடத்தில் சில நிமிடங்களுக்குள்ளேயே நூற்றுக்கணக்கான மக்கள் உயிரிழந்தனர். ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்தனர். இந்த செய்தி இந்தியா முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. சார்ல்ஸ் ஃப்ரியர் ஆண்ட்ரூஸின் இதயத்தையும் அது ஆழமாக புண்படுத்தியது. அவர் இந்த சம்பவத்தை ஒரு அரசியல் குற்றமாக மட்டும் பார்க்கவில்லை, இது ஒரு மிகப்பெரிய ஒழுக்கக்கேடு என்றும் கருதினார். ஒரு கிறிஸ்தவ நாடு என்று தன்னை அழைக்கும் பேரரசு ஆயுதமற்ற பொதுமக்கள் மீது இவ்வாறு நடந்து கொள்ளக்கூடாது என்று அவர் வெளிப்படையாக கூறினார். அவர் எழுதிய கடிதங்களிலும் உரைகளிலும் தனிப்பட்ட உரையாடல்களிலும் இந்த வன்முறையை வன்மையாக கண்டித்தார். இந்த நிலைப்பாடு அவருக்கு எளிதானதாக இருக்கவில்லை. ஏனெனில் அவர் ஒரு பிரிட்டிஷ் குடிமகன். பிரிட்டிஷ் ஆட்சியை விமர்சித்ததற்காக சில அதிகாரிகள் அவர் மீது அதிருப்தி கொண்டனர். இந்த காலத்தில் மகாத்மா காந்தியுடனான அவரது நட்பு மேலும் ஆழமானது. காந்தியடிகள் இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தை அகிம்சை வழியில் முன்னெடுத்து கொண்டிருந்தார். ஆண்ட்ரூஸ் காந்தியடிகளின் ஒவ்வொரு அரசியல் முடிவையும் ஆதரித்தார் என்று கூற முடியாது. சில விஷயங்களில் இருவருக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்தன. ஆனால் அந்த வேறுபாடுகள் அவர்களுடைய பரஸ்பர மரியாதையை ஒருபோதும் குறைக்கவில்லை. இருவரின் நட்பின் அடித்தளம் அரசியல் அல்ல, அது சத்தியத்தின் மீது கொண்ட மரியாதை, அகிம்சையின் மதிப்பு, ஒடுக்கப்பட்டவர்கள் மீதான கருணை, மனசாட்சிக்கு உண்மையாக வாழ வேண்டும் என்ற உறுதி. இந்த காலகட்டத்தில் ஆண்ட்ரூஸ் இந்தியா மற்றும் இங்கிலாந்துக்கு இடையே பல முறை பயணம் செய்தார். இரு தரப்பினரிடமும் உரையாடலை உருவாக்க முயன்றார். பிரிட்டிஷ் மக்களிடம் இந்தியர்களின் உண்மை நிலையை எடுத்துரைத்தார். இந்தியர்களிடம் வெறுப்புக்கு பதிலாக நீதியையும் மனிதநேயத்தையும் கைக்கொள்ள வேண்டும் என்று ஊக்குவித்தார். அவர் நம்பியது ஒரு விஷயம்: வெறுப்பு இன்னொரு வெறுப்பை மட்டுமே உருவாக்கும். ஆனால் சத்தியமும் அன்பும் நீண்ட காலத்தில் இதயங்களை மாற்றும். இந்த நம்பிக்கையே அவரது வாழ்க்கையின் வழிகாட்டியாக இருந்தது. அவர் எந்த பதவியையும் தேடவில்லை, எந்த அரசியல் இயக்கத்தின் தலைவராகவும் மாறவில்லை. ஆனால் நீதியின் பக்கம் நிற்க வேண்டிய ஒவ்வொரு தருணத்திலும் அவர் தனது குரலை உயர்த்தினார். அதனால் இந்தியர்கள் அவரை இன்னும் அதிகமாக மதிக்கத் தொடங்கினர். தன் சொந்த அரசாங்கத்தின் தவறுகளை மறைக்காமல் உண்மைக்காக குரல் கொடுத்த ஒரு வெளிநாட்டவர் அவர். இப்படிப்பட்டவர்களை வரலாறு அரிதாகவே காண்கிறது. சார்ல்ஸ் ஃப்ரியர் ஆண்ட்ரூஸ் அப்படிப்பட்ட அரிய மனிதர்களில் ஒருவர். இந்த சூழ்நிலையில் அவரது வாழ்க்கை பயணம் அதன் இறுதி கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருந்தது. பல ஆண்டுகளாக இடைவிடாத பயணங்கள், தொடர்ச்சியான சேவை, ஏழைகளுக்காக செலவிட்ட உழைப்பு அனைத்தும் அவரது உடல் நலத்தை மெதுவாக பாதிக்கத் தொடங்கின. இருப்பினும் அவர் ஓய்வெடுக்கவில்லை. தனது கடைசி மூச்சு வரை தேவன் ஒப்படைத்த பணியை நிறைவேற்றவே விரும்பினார்.
1930களில் சார்ல்ஸ் ஃப்ரியர் ஆண்ட்ரூஸ் வயதில் முதிர்ந்திருந்தார். ஆனால் அவரது இதயம் இன்னும் இளமையாகவே இருந்தது. பல ஆண்டுகளாக அவர் மேற்கொண்ட இடைவிடாத பயணங்கள் இந்தியா, தென்னாப்பிரிக்கா, ஃபிஜி, இங்கிலாந்து, இலங்கை மற்றும் பல நாடுகளுக்கு செய்த சேவை, ஏழைகளுக்காக செலவிட்ட எண்ணற்ற நேரங்கள், மாணவர்களுடன் கழித்த நாட்கள், நீதிக்காக எழுதிய நூற்றுக்கணக்கான கடிதங்கள், இப்படி அவருடைய அயராத உழைப்புகள் அவரது உடலை சோர்வடையச் செய்திருந்தன. ஆனால் அவர் தான் செய்து வந்த ஊழியத்தை நிறுத்தவில்லை. இன்னும் செய்ய வேண்டிய வேலை இருக்கிறது என்ற உணர்வே அவரை முன்னே நடத்தி கொண்டிருந்தது. அவர் தொடர்ந்து சாந்தி நிகேதனுக்கு சென்று மாணவர்களை ஊக்குவித்தார். காந்தியடிகளையும் சந்தித்தார். இந்தியாவின் எதிர்காலத்தை பற்றி பலருடன் உரையாடினார். உங்கள் வாழ்க்கையின் வெற்றி நீங்கள் எவ்வளவு உயர்ந்த பதவியை அடைகிறீர்கள் என்பதில் இல்லை, எத்தனை பேரின் வாழ்க்கையை உயர்த்துகிறீர்கள் என்பதில்தான் இருக்கிறது என்று இளைஞர்களிடம் அவர் அடிக்கடி கூறுவதுண்டு. இந்த கருத்து அவரது வாழ்வை பிரதிபலித்தது. 1930களின் இறுதியிலும் அவரது உடல் நலம் கணிசமாக குறையத் தொடங்கியது. ஆனாலும் ஜெபத்திலும் வேதவசன வாசிப்பிலும் மக்களுடன் உரையாடுவதிலும் நேரத்தை செலவிட்டார். இவை அனைத்தும் அவரது அன்றாட வாழ்க்கையின் ஓர் அங்கமாகவே தொடர்ந்தன. 1940ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அவருடைய உடல்நிலை மிகவும் மோசமானது. அதே மாதம் 5ஆம் தேதி அன்று அவர் தான் சேவித்த தேவனிடத்தில் அமைதியாகச் சேர்ந்தார். அப்போது அவருக்கு 69 வயது. அவரது மறைவு இந்தியா முழுவதும் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியது. அரசியல் தலைவர்கள், கல்வியாளர்கள், மாணவர்கள், திருச்சபை தலைவர்கள், சாதாரண தொழிலாளர்கள், ஏழை மக்கள் எல்லாரும் ஒரு உண்மையான நண்பரை இழந்ததாக உணர்ந்தனர். மகாத்மா காந்தி ஆண்ட்ரூஸின் மறைவை ஆழ்ந்த துயரத்துடன் நினைவு கூர்ந்தார். அவர் ஆண்ட்ரூஸை பற்றி எழுதிய அஞ்சலியில் அவரது தூய்மை, தாழ்மை மற்றும் கிறிஸ்துவின் அன்பை சிறப்பாக பாராட்டினார். ரவீந்திரநாத் தாகூரும் இந்தியா ஒரு உண்மையான நண்பனை இழந்துவிட்டதாக குறிப்பிட்டார். ஆண்ட்ரூஸ் பெரிய பதவி ஒன்றும் வகிக்கவில்லை. ஆனால் அவரது வாழ்க்கை ஆயிரக்கணக்கான மனிதர்களின் இதயங்களை ஆட்சி செய்தது. அவரது நினைவாக பல கல்வி நிறுவனங்கள், சாலைகள், நினைவிடங்கள் உருவாக்கப்பட்டன. அவரது நூல்கள் இன்றும் படிக்கப்படுகின்றன. அவரது கடிதங்கள் வரலாற்று ஆவணங்களாக பாதுகாக்கப்படுகின்றன. அவரது மிகப்பெரிய மரபு கல்லால் கட்டப்பட்ட நினைவு சின்னங்கள் அல்ல, அவர் தொட்ட மனிதர்களின் வாழ்க்கைதான். ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு அவர் நம்பிக்கையாக இருந்தார். மாணவர்களுக்கு அவர் வழிகாட்டியாக இருந்தார். காந்தியடிகளுக்கு உண்மையான நண்பராக இருந்தார். தாகூருக்கு நம்பிக்கைக்குரிய சகோதரனாக இருந்தார். இந்திய மக்கள் அனைவருக்கும் அவர் என்றென்றும் ஒரு தீனபந்துவாக, அதாவது ஏழைகளின் நண்பராக இருக்கிறார். இங்கிலாந்தில் ஒரு பக்தியுள்ள கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து கேம்பிரிட்ஜில் கல்வி கற்று ஒரு சாதாரண மிஷனரியாக இந்தியாவிற்கு வந்த ஒரு தேவ மனிதன் இறுதியில் கோடிக்கணக்கான மக்களின் இதயங்களில் இடம் பிடித்த தீனபந்து ஆனார். இயேசு கிறிஸ்துவிடமிருந்து அவர் கற்றுக்கொண்ட அன்பு அவரை ஏழைகளின் நண்பராக மாற்றியது. அவர் கற்றுக்கொண்ட பணிவு அவரை மக்களின் சேவகனாக மாற்றியது. அவர் கற்றுக்கொண்ட சத்தியம் அவரை அநீதிக்கு எதிராக நிற்க துணிச்சல் கொடுத்தது. அவர் இந்தியாவுக்கு வந்தபோது ஒரு வெளிநாட்டவராக வந்தார். ஆனால் இந்த மண்ணை விட்டு பிரிந்த போது இந்தியாவின் சொந்த மகனாகச் சென்றார். அவர் எந்த நாட்டையும் வெல்லவில்லை, ஆனால் எண்ணற்ற இதயங்களை வென்றார். அவர் எந்த செல்வத்தையும் சேர்க்கவில்லை, ஆனால் அழியாத ஒரு மரபை விட்டு சென்றார். நீங்கள் உண்மையாகவே கிறிஸ்துவை நேசிக்கிறீர்கள் என்றால் துன்பப்படுகிற மக்களிடையே அவரை காண்பீர்கள் என்று சார்ல்ஸ் ஃப்ரியர் ஆண்ட்ரூஸ் எழுதியுள்ளார். இந்த வார்த்தைகள் அவரது வாழ்க்கையின் சாராம்சமாக இருந்தன. அவர் இயேசு கிறிஸ்துவை தனது வாழ்க்கையால் வாழ்ந்து காட்டினார். அதனால்தான் மகாத்மா காந்தி அவரை கிறிஸ்துவின் உண்மையுள்ள அப்போஸ்தலன் என்று அன்போடு அழைத்தார். சார்ல்ஸ் ஃப்ரியர் ஆண்ட்ரூஸின் வாழ்க்கை உலகத்தின் எல்லைகளை கடந்து பல தலைமுறைகளை தொடுகிறது. அன்பு எல்லைகளை கடக்கும். சத்தியம் தலைமுறைகளை மாற்றும். கிறிஸ்துவுக்காக வாழப்பட்ட வாழ்க்கை ஒருபோதும் வீணாகாது. கிறிஸ்துவை நேசிப்பவன்
துன்பப்படுகிற மக்களை நேசிக்காமல் இருக்க முடியாது என்பதையே ஆண்ட்ரூஸ் தனது வாழ்க்கை முழுவதும் வெளிப்படுத்தினார். இந்த தேவ மனிதனுடைய வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாயிருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மற்றவர்களும் பயன்பெற இந்த வீடியோவை லைக் செய்து ஷேர் செய்யுங்கள். இதில் உங்களை தொட்ட பகுதி எது என்பதை கமெண்டில் குறிப்பிடுங்கள். தொடர்ந்து இதுபோன்று பல தேவ மனிதர்களின் வாழ்க்கை வரலாறுகளுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன்.